போலீஸ்காரர் தன்னுடைய கண்ணை திறந்தாரு. அவர் பார்த்தபோது ஒரு அறையில மூடப்பட்டிருந்தாரு. அங்க 4 பேரோட வெட்டப்பட்ட பிணங்கள் இருந்தது. போலீஸ்காரரோட கைகள் ஒரு கம்பத்துல கட்டப்பட்டு இருந்தது. போலீஸ்காரர் கத்த ஆரம்பிச்சாரு, என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. அப்பதான் கதவு திறந்தது. ஒரு ஆள் அந்த ரூம்குள்ள வந்தான். அவன் கையில ஒரு கசாப்பு கத்தி இருந்தது. போலீஸ்காரர் அவனை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அரிந்தம், நீ பண்றது எதுவும் சரியே கிடையாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ மாட்டிக்குவ. அப்புறம் நீ பண்ற எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். நான் ஒன்றும் இதை தெரிஞ்செல்லாம் பண்ணல, இது என்னோட கட்டாயம். எனக்கும் என்னோட மனைவி நீத்துக்கும் மனுஷங்க கறியை சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பல நாட்களாக மனுஷங்க கறியை சாப்பிடவே இல்லை. ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் விருந்து தான். அதுக்கான எல்லா பாராட்டும் உங்களுக்கு தான் போலீஸ்காரர் ஐயா. இல்லை இல்லை இல்லை. குஸ்தாக்பூரோட செக்டர் 36ல அனுப்பமும் ஷீத்தலும் 2 பேரும் லிவிங்ல இருந்தாங்க. ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து வீட்டில் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம பிரியாணி பண்ணுறோம் தான் ஷீத்தல், ஆனால் ரைத்தா இல்லாமல் அது டேஸ்டே இருக்காது. போ, கடையில் போய் ரைத்தா வாங்கிட்டு வா. மாட்டேன், நான் போய் வாங்கிட்டு வர மாட்டேன். இவ்வளோ இருட்டிடுச்சு, முன்னாடி சொல்லியிருக்க வேண்டாமா? சரி சரி, நைட்டுன்ற காரணம் சொல்லி நீ தப்பிச்சிட்ட. ஆனால் நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் பாலும் வாங்குறதுக்கு கண்டிப்பாக நீ தான் போகணும். நீ போய் பிரியாணியை பாரு, நான் ரைத்தாவுக்காக தயிரும் வெங்காயமும் போய் வாங்கிட்டு வரேன். அனுப்பும் ராய்த்தா செய்யறதுக்கான பொருட்களை வாங்கறதுக்கு கடைக்கு போனான். செக்டர் 36ஓட சுவர்ல காணாம போனவங்களோட போட்டோஸ் எல்லாம் இருந்தது. அப்ப அனுப்பம் கடைக்கு போயிட்டு இருக்கிற சமயத்துல அவனுக்கு ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, கேளுங்களேன், கையில வெயிட்டான பொருட்களை வச்சிருக்கேன், நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னோட வீடு இங்கே தான் பக்கத்துல இருக்கு. கண்டிப்பா கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். அந்த பொண்ணு அனுப்பம ஒரு பழைய பில்டிங் கிட்ட கூட்டிட்டு போனா. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல? இது பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் 5 நிமிஷம் தூரத்துல தான் என் வீடு இருக்கு. தங்கச்சி, என்ன தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த மூட்டை ரொம்ப வெயிட்டா இருக்கு. அது மட்டும் இல்லை, இதுல இருந்து கெட்ட நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பின்னாடி இருந்து ஒருத்தன் அனுப்பமோட தலையில ராடால அடிச்சான். அப்புறம் அனுப்பம் அதே இடத்துல கீழே விழுந்தான். மனுஷனோட அழுகி போன பிடத்துல இருந்து கெட்ட வாடை வீசத்தானே செய்யும். எந்த பையன் நீ தூக்கிக்கிட்டு வந்தியோ அதுல மனிதர்களோட மூளை இருக்கு. அட, நீ அட்டகாசமா வேலை செஞ்சிருக்க. ஒரே கல்லில் 2 மாங்காவா? மூளையோட சேர்த்து மனுஷனையும் எடுத்துட்டு வந்திருக்க. இன்னைக்கு நமக்கு விருந்து தான். அனுப்பமோட தலையில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. என்ன விட்டுருங்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அரிந்தமும் நீத்துவும் கசாப்பு கடை கத்திய பையிலிருந்து எடுத்தாங்க. அப்புறம் அனுப்பம துண்டு துண்டா வெட்டினாங்க. எந்த இடத்துல அனுப்பம வெட்டிட்டு இருந்தாங்களோ அது செக்டர் 36ஓட அதே இலாக்கா தான். அந்த இடத்துல யாரும் வரதில்ல போறதில்ல. அனுப்பமோட குரலை கேட்டதுமே சாதாரண மனுஷன் கூட சிலிர்த்து போய் நிற்பான். இன்னொரு பக்கம் ஷீத்தல் அனுப்பம்காக காத்துட்டு இருந்தா. 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ அனுப்பம்க்கு பல முறை கால் பண்ணா. ஆனா அனுப்பம் ஒரு காலை கூட அட்டன் பண்ணல. ஷீத்தல் அனுப்பமோட போட்டோவை எடுத்துக்கிட்டா. அவ செக்ஷன் 36ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. அன்னைக்கு ராத்திரி இன்ஸ்பெக்டர் சகுந்தலா தான் ஷிஃப்ட்ல இருந்தாங்க. மேடம் மேடம், நான் ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட் எழுதணும். எந்த மாதிரி மிஸ்ஸிங் ரிப்போர்ட்? யாரோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட்? ஷீத்தல் அனுப்பமோட போட்டோவை சகுந்தலா கையில கொடுத்தா. மேடம், இவர் மிஸ் ஆன ரிப்போர்ட் தான் எழுதணும். இவர் நேற்று ராத்திரி கடைக்கு போயிட்டு வரேன்னு கீழே இறங்கினாரு, திரும்பி வரவே இல்லை. அப்படியா? ஆமா, இவர் யார் உனக்கு? இவர் என்னோட லவ்வர். லவ்வரா? அப்படின்னா பாய் ஃப்ரெண்டா? நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, ஆனாலும் ஒன்னா இருக்கீங்களா? அப்போ கேஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அவன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டான். இல்ல மேடம், அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க கடந்த 5 வருஷமா ஒன்னா இருக்கோம். அவர் நிச்சயம் அப்படி பண்ண மாட்டாரு. சரி, போட்டோவை கொடுங்க, கிளம்புங்க. ஏதாவது தெரிஞ்சா நாங்க சொல்றோம். அப்பதான் போலீஸ் ஆபீசர் ராகுல் அந்த இடத்துக்கு வந்தாரு. என்னாச்சு சகுந்தலா மேடம், ஏதாவது பிரச்சனையா? இதோ புதுசா ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கு. ஷீத்தல் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போனா. அப்பதான் ஒரு பையன் அவகிட்ட வந்தான். ஆண்டி, என்னோட பால் சாக்கடையில் விழுந்துடுச்சு, அதை வெளியே எடுத்து கொடுங்களேன்.
கண்ணா வேற யார்கிட்டயாவது எடுத்து கொடுக்க சொல்லி சொல்லுப்பா. ஆண்டி ப்ளீஸ் எடுத்து கொடுங்களேன். ஆ சரிப்பா கண்ணா. ஷீத்தல் பாலை சாக்கடையிலேருந்து எடுக்க போகும்போது சாக்கடைக்குள்ள கையை விட்டா. அவளுக்கு அந்த இடத்துல ஒரு சாக்கு பை கிடைச்சது. அவ அங்கிருந்து அந்த சாக்கு பையை எடுத்து பார்த்த போது அதுல ஒரு மனுஷனோட வெட்டப்பட்ட கைகள் இருந்தது. ஷீத்தல் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணா. சகுந்தலாவும் ராகுலும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. வெட்டப்பட்ட கையை பார்த்துட்டு சகுந்தலா என்ன சொன்னாங்கன்னா, அட டாக்டர் யாராவது இந்த கையை டம்ப் பண்ணிருப்பாங்க. நாய் ஏதாவது அந்த கையை கடிச்சு சாக்கடையில போட்டிருக்கோம். நீங்க என்ன பேசுறீங்க? இந்த கை ஒரு சாக்கு பையில இருந்தது. ஏய் பொண்ணே, மரியாதையா பேசு, மரியாதையா. ராகுல் போகட்டு விடுங்க. சரி நாங்க இந்த கையை எடுத்துட்டு போறோம். இந்த கை யாருதுன்னு விசாரிக்கிறோம். சகுந்தலாவும் ராகுலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அப்பதான் ராகுலுக்கு ஒரு அன்னோன் கால் வந்தது. ராகுல் அந்த போனை எடுத்தாரு. ராகுல் சார், செக்டர் 36ல இருக்கிற பழைய பில்டிங்க்கு உள்ள இருந்து ரொம்ப பயங்கரமான வாடை வந்துகிட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்களேன். இப்போல்லாம் போலீஸ்காரங்க நாத்தம் எங்க அடிக்குதுன்னு கூட வந்து பார்த்துட்டு போகணுமா? போலீஸ்காரங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்களேன். உங்களுக்கு ஏதாவது நல்லதா கிடைக்கலாம்ல. எப்படி எப்படின்னா நிறைய பேர் காணாம போறாங்களே, அதுக்கான காரணம் நீங்க தனியா போங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என்ன? ஹலோ ஹலோ. கால் கட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் அந்த பழைய பில்டிங் கிட்ட போயிட்டு பேட்ரோலிங் பண்ணிட்டு வந்துடுறேன். ராகுல் அந்த பழைய பில்டிங் கிட்ட போனாரு. அப்ப அங்க ஒரு மோசமான துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. அவரு ஒரு பில்டிங்குள்ள போனாரு. அங்க பார்த்தாரு, அங்க ஒரு பெரிய சாக்கு மூட்டை இருந்தது. என்னது இது? ஒருவேளை இதுல இருந்து தான் நாத்தடிக்குதுன்னு நினைக்கிறேன். ராகுல் அந்த சாக்கு மூட்டையை திறந்தாரு. அதுல பார்த்த போது அதுல நிறைய பேரோட உடம்பு துண்டு துண்டா கிடந்தது. இந்த காட்சியை பார்த்ததும் ராகுலோட இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. நீங்க சரியா சொன்னீங்க, நாத்தம் இந்த மூட்டையில இருந்து தான் வருது. உடனே ராகுல் பின்னாடி திரும்பி பார்த்தபோது அரிந்தம் ராடை எடுத்து அவரோட தலையில அடிச்சான். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. என்னோட மனைவி வீட்டில் எனக்கு சாப்பாடு செய்யறா. நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன், இன்னைக்கு ஒரு பெரிய ஆளோட மாமிசத்தை எடுத்துட்டு வரேன்னு. அரிந்தம் அந்த போலீஸ்காரரை கட்டி போட்டு ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போனான். அப்புறம் அவரை கொன்னுட்டான். மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராகுல் ரொம்ப நேரமா வரலன்னதும் அப்ப சகுந்தலா இன்னொரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த ராகுல் எங்க போனாரு? ஒருவேளை லீவா? போனும் போக மாட்டேங்குது. அவர் என்கிட்ட எதையும் சொல்ல கூட இல்ல. ஆமா, என்கிட்டயும் அவர் எதுவும் சொல்லல. கடைசியா அவர் உங்ககிட்ட பேசிட்டு போனாரு. இது வரைக்கும் அவரை காணோம். சரி ஓகே, நான் என்னன்னு பாக்குறேன். சகுந்தலா ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. அவர்கிட்ட இருந்து எந்த காலும் வரவும் இல்லை. அவர் எந்த காலையும் அட்டன் பண்ணவும் இல்லை. அவங்க இன்னொரு போலீஸ் அதிகாரி கிட்ட சொன்னாங்க, ரொம்ப விசித்திரமா இருக்கு, இன்ன வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. என்னோட போன் அவர் எடுக்காம இருந்ததே இல்லையே. ஏதோ விஷயம் நடந்திருக்கு. கடைசியா அவர் உடைஞ்சு போன பில்டிங் கிட்ட பெட்ரோலிங் பண்ண போறதா சொன்னாரு. அங்க போய் என்னன்னு பாப்போம். சகுந்தலாவும் அந்த போலீஸ் அதிகாரியும் அந்த பழைய பில்டிங் கிட்ட போனாங்க. அங்க போனதுமே அங்க மோசமான துர்நாற்றம் வீசுச்சு. சகுந்தலாவும் மற்ற போலீஸ் அதிகாரியும் கொஞ்ச தூரம் உள்ள போன போது அப்பதான் அவங்களுக்கு யாரோ கத்தியால எதையோ வெட்டுற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் வர திசையை நோக்கி ஒரு ரூம்குள்ள போனாங்க. நீத்து ராகுலோட உடம்ப வெட்டிக்கிட்டு இருந்தா. சகுந்தலாவும் மற்ற போலீஸ் அதிகாரிகளும் இந்த காட்சியை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. நீத்து பின்னாடி திரும்பி பார்த்தா. அப்புறம் போலீஸ்காரங்களை பார்த்து ரொம்பவே பயந்துட்டா. உங்க எல்லாரையும் நான். சகுந்தலா நீத்துவோட தலையில 3 தடவை ஷூட் பண்ணா. நீத்து அந்த இடத்துலயே இறந்து போனா. இன்ஸ்பெக்டர், இவளோட புருஷனை பிடிங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. அப்புறம் ராகுலோட பணத்தையும் எடுத்துட்டு வாங்க. அவருடைய உடம்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கு நாம ஈமச்சடங்குல செய்வோம். காலையில ஆனதுமே அரிந்தம்ம போலீஸ்ல பிடிச்சிட்டாங்க. அவனை சகுந்தலா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் சகுந்தலா அவனையே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னாச்சு? எதுக்கு என்ன பிடிச்சிருக்கீங்க? உடஞ்சி போன பில்டிங்ல நிறைய பிணங்கள் கிடைச்சது. உண்மையை சொல்லு, இதெல்லாம் செஞ்சது யாரு?
யாரு செஞ்சான்னா? நான் தான் பண்ணேன், வேற யார் பண்ணுவாங்க? எதுக்கு எதுக்கு இத்தனை பேரை கொன்ன? கண்டிப்பா சொல்றேன். ஆனா நான் சொல்ற விஷயத்த நீங்க கண்டிப்பா நம்பவே மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், இருங்க. இதெல்லாம் நான் என் மனைவிக்காகவும் அப்புறம் என் பசியை போக்கிக்கிறதுக்காகவும் தான் பண்ணேன். நாங்க அவங்க எல்லாரையும் வெட்டி சாப்பிட்டுறோம், வேற என்ன? இது மாதிரி எத்தனை பேரை கொன்னு இருக்க? நிறைய பேரு கொண்டு இருக்கோம். முதல்ல ஒரு சின்ன கதை சொல்றேன், இருங்க. நான் எப்படி ஆரம்பிச்சேன்னு சொல்றேன். இங்க பாருங்க, நான் நீத்துவ காதலிக்க ஆரம்பிச்சேனா, ஆனா அவளோட தங்கச்சி எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி அவ வீட்டுல சொல்லிக்கிட்டே இருந்தா. அப்புறம் ஒரு நாள் என்னையும் நீத்துவையும் அவளோட தங்கச்சி ஒரு ரூமுக்குள்ள ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டா. நீத்து அவளோட தங்கச்சியையே பிடிச்சி அவளோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டா. எனக்கு எதுவும் புரியவே இல்லை. அப்போ நாங்க அவளோட தங்கச்சியை வெட்டி சாப்பிட்டுட்டோம். அப்போல இருந்து இப்ப வரைக்கும் மனுஷங்களோட மாமிச சுவை எங்களோட நாக்கிலேயே ஒட்டிக்குச்சு. ஆனா இதுல என்னோட மனைவி நீத்து மேல எந்த தப்பும் இல்லை. எழுந்துரு, வா, உங்ககிட்ட ஒன்று காட்டணும். சகுந்தலா அவனை அதே பில்டிங்க்கு கூட்டிட்டு போனா. அப்புறம் அதே அறைக்கு பக்கத்துல, இந்த அறை தானே, இங்க தானே மக்களை வெட்டி கொன்ன? ஆமா. உள்ள போட. அரிந்தமா அந்த ரூம்குள்ள போனா. நீத்து இறந்து போய் கிடக்கிறத பார்த்தா. நீத்து இல்ல, நீத்து, நான் உங்க எல்லாரையும். சகுந்தலா உடனே துப்பாக்கியை எடுத்து அரிந்தம ஷூட் பண்ணா. செக்டர் 36ல இருந்து எல்லா பிணங்களையும் அப்புறப்படுத்தினாங்க. அதுல ஒரு தலை அனுப்பமோட தலை. நாம பேய்களை பார்த்து அவ்வளோ பயப்படுறோம், ஆனா உண்மையிலேயே மனிதனை விட ஒரு பெரிய ராட்சச இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது.